இருக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் ஆண்கள் வீட்லேயும் சரி, பெண்கள் வீட்லேயும் சரி, ஆண்களும் கூட 2% மைனஸ் ஆகலாம், ப்ளஸ் ஆகலாம். அது தெரிஞ்சதை நம்ம தப்பு பண்ணுறாங்க ரெண்டு சைடும். அதாவது ஆண்கள் நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வீட்டில் சொல்கிறேன். பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடாக்க தெரியாதுங்க, நேரத்தில் எந்திரிக்க மாட்டாப்படி, மரியாதை தர மாட்டாப்படி, ஆனால் நல்லா முடியெல்லாம் சீவிட்டு பொட்டு வைக்க மாட்டாப்படி, பவுடர் நல்லா பூசிக்குவா, அப்படி நீட்டாக இருக்கும்னு நினைப்பா, அப்படி காரு வீடு இதெல்லாம் வேணும்னா பேராசைப்படுவா. அப்படி இதெல்லாம் மீறி, அதாவது பொண்ணு வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை நல்லா வடி வச்சுருப்பா, அப்படியா தண்ணி பழக்கம் இருக்குதா, தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா, இல்லை பீடி சிகரெட்டு பழக்கம் இருக்கா, இல்லை பெண்கள் விஷயத்தில் அப்படி இப்படின்னு பொம்பளை விஷயத்தில் அது மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் கூட சலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆமாம் ஆண்கள். ஆனால் அதையும் மீறி பரம்பரையாக ஒன்று மறைச்சி அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது என்னென்னா, மெயினான ஒன்று மறைச்சிட்றாங்க. அது என்ன ஆகி போகுதுன்னா, இவையில் ஆண்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டு லோன் போயிட்டுருக்கு, வண்டி லோன் போயிட்டுருக்கு, கார் லோன் போயிட்டுருக்கு. ஏற்கனவே வேலை இல்லாமல் திண்டாட்டிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பொண்ணை கட்டின வர நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு கல்யாணம் முடிச்சு வச்சது நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. ஆனால் பயங்கரமாக சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அதை விட பர்சனல் விஷயத்தில், அதாவது ரெண்டு சைடும் இப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, நான் வேறு பக்கம் ஓடி போகிறத பற்றி பேசலை, ஏற்கனவே தொடர்பு இருக்கிறத பற்றி பேசலை. ஏன்னா அதெல்லாம் இருக்குது, அதை ஒன்றும் மாற்றிக்க முடியாது, அது இயல்பாகி போச்சு. மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. முக்கியமான விஷயம், அதை மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. 1008 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது வேறு பிரச்சனை. ஆனால் மெயினான ஆண்கள்கிட்ட மறைச்சிட்றாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இதை விரிவாக அடுத்த ஆடியோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.